பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் எழுதியிருப்போம் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமீபமாக வந்தீர்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள், முன்னே தூரத்தில் இருந்த நீங்கள், கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் தூரமாக இருந்தது, பரலோக ராஜ்யத்திற்கும் உங்களுக்கும் தூரமாக இருந்தது, தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் தூரமாக இருந்தது. அப்படி தூரமாக இருந்த நீங்கள், அப்படி தூரமாக இருந்த உங்களை கிறிஸ்துவுக்கு பக்கமாக அல்லது தேவனுக்கு பக்கமாக கொண்டு வந்து சேர்த்தது எது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. ஆக தூரமாக இருக்கிறவர்கள், தூரமாக தேவனுக்கு தூரமாக, தேவனுடைய சபைக்கு தூரமாக, தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாக இருந்த ஒவ்வொருவரையும் தேவன் பக்கமாக தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது எது என்று சொல்லி பார்த்தால் அது இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாக வந்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே தேவனுக்கும் மனிதனுக்கும் பாலமாக இருந்தது. காரணம், பாவம் செய்து கொண்டு ஒரு மனிதன் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை. எந்த மனிதனும் பாவத்தோடு கூட அவரை தரிசிக்க முடியாது. ஆகவே அசுத்தமுள்ள மனிதன் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு இயேசுவின் இரத்தம் அவசியமாக இருந்தது. ஆகத்தான் பழைய ஏற்பாட்டில் கூட தேவனாகிய கர்த்தர் மோசேயோ அல்லது கிதியோனை வந்து பார்க்கிற பொழுது தேவதூதரை அனுப்பி தான் அவர் சந்தித்தார். அவர் நேரடியாக வந்து யாரையும் சந்திக்கலை. தேவதூதரை அனுப்பி அவரை சந்தித்து விட்டு போனார். ஆகவே தேவன் பரிசுத்தராக இருந்தார். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார். எந்த மனிதனிடத்திலும் அவர் நேரடியாக அவர் உறவு கொண்டது கிடையாது. யாரும் தேவனிடத்தில் நேரடியாக பேச முடியாது. ஆனால் தேவன் வந்து அவர்களுக்கு தரிசனம் இல்லாமல் வார்த்தை மூலமாக பேசினார். வார்த்தை கொண்டு தான் மோசே வார்த்தை கேட்டார், கிதியோன் வார்த்தை கேட்டார். பலர் அவருடைய வார்த்தை கேட்டு தான் புறப்பட்டு போய் தேவன் ராஜ்யத்தை கட்டினார்கள். இங்கே பார்க்கிறோம், தூரமாக இருந்த ஒவ்வொருவரையும், வெகு தூரமாக இருந்த நம் ஒவ்வொருவரையும் தேவன் பக்கமாக இணைத்தது, சேர்த்தது, அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை கொடுத்தது எது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று பார்க்கிறோம். காரணம், அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையின் நடு சுவரை தகர்த்தார். பகையாக இருந்தோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை இருந்தது, பிரிவினை இருந்தது. ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தமாய் பிரிவினை இருந்தது, பகை இருந்தது, கேப் இருந்துச்சு. அவர் இருதரத்தாரையும் வெவ்வேறு திசையில் நின்று கொண்டிருந்த இருவரையும் இணைத்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சமாதான காரணராக வந்தார். பகையை சிலுவினால் கொன்றார். அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆக தேவனோடு கூட இணைத்தது, தேவனோடு கூட சேர்த்தது இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தினால் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட்டான். பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இணைப்பு உண்டாகிவிட்டது. ஏற்கனவே இருந்த உறவை மீண்டுமாக இயேசுவின் இரத்தம் இணைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசுவின் இரத்தம் அனைவரையும் இணைத்தது. இயேசுவின் இரத்தம் தேவனோடு கூட இணைத்தது. இயேசுவின் இரத்தம் தேவன் பக்கமாக இணைத்தது. ஆகவே தூரமாக இருந்த நாம் சமீபமாக இருந்த அவரிடத்தில் சமீபமாகி அவரோடு கூட இணைந்து அவருடைய சித்தத்தையும் அவருடைய செய்கைகளையும் நாம் தெரிவிக்க, அறிவிக்க, தெரிந்து கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்மால் போக முடியாத, நம்மால் தேவனை கிட்ட சேர முடியாத காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். மனுஷனால் செய்ய முடியாத இயேசு செய்து முடித்தார். மனுஷனால் கூடாத தேவன் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆகவே தான் இன்றைக்கு மனிதனுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம் தான். ஒரு மனுஷன் எப்படி பெரிய பாவியாக இருந்தாலும், எப்படி பொல்லாப்பனாக இருந்தாலும் அவன் பிதாவிடத்தில் ஜெபிக்க வருகிற பொழுது இயேசுவின் ரத்தத்தை சுமந்து கொண்டு வருவான்னு சொன்னால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் வருகிறான். அவன் பரிசுத்தமுள்ளவனாய் வருகிறான். அவன் நீதிக்குட்பட்டவனாய் வருகிறான். அவன் பாவம் கழுவப்பட்டவனாக வருகிறான். ஆக இயேசு ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குவதற்கு தன் இரத்தத்தை கொடுத்தார். ஆகவே தான் எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது என்ன? இயேசுவின் ரத்தம் என்று பார்க்கும். ஜெயிப்பதற்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தருக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் தேவை. பிதாவிடத்தில் யாரும் பேசுவதற்கு, அவரிடத்தில் சேருவதற்கு இயேசுவின் ரத்தம் அவசியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கி நாம் இயேசுவிடத்தில் மிக தைரியமாக கிட்டி சேருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்தாசையாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு கூட பேசுவதற்கும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கும் மிகப்பெரிய வழியாக, வாய்ப்பாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்த நாம் தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தை நினைத்து நாம் அவரை மையப்படுத்துவோம். முக்கியமாக அவருடைய ரத்தம், இயேசு ரத்தினால தான் நாம் பிதாவிடத்தில் கிட்டி செய்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இயேசு ரத்தில் யார் போகிறாங்களோ அவளை மிகப்பெரிய ஜெயத்தை கத்தர் கொடுக்கிறதாக இருக்கிறார்.
இயேசு ரத்தத்தை நான் கழுவப்பட்டு பிதாவிடத்தில் சேருவோம். அவர் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டு நம்ம ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் தைரியமாக கிட்டி செல்வதற்கு இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு தைரியத்தையும் எங்களுக்கு நம்பிக்கையும் உம்மிடத்தில் கிட்டி செல்ல வாய்ப்பும் கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களை கரத்தாழ்த்து இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.